அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் சினம் இன்மை என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல். கோபம் கூடாது. கோபம் படுவதற்குரிய காரணம் இருந்தாலும் கோபப்படக்கூடாது. சினம் இன்மை, கோபம் இல்லாது இருத்தல். கூர்த்து நாய் கவ்வி கொளக்கண்டும் தம் வாயால் பேர்த்து நாய் கவ்வினார் ஈங்கில்லை. நீர்த்தன்றி கீழ்மக்கள் கீழாய சொல்லியக்கால் சொல்பவோ மேன்மக்கள் தம் வாயால் மீட்டு. நல்ல பாடல் இது. சினம் கொண்டு நாய் கவ்வி கடிப்பதை பார்த்தும் கவ்வி கடிப்பதை கண்டும் தம் வாயினால் அந்த நாயை திருப்பி கடிப்பவர்கள் உலகத்தில் இல்லை. அந்த நாய் என்னை ஒரு தடவை தான் கடிச்சிது, நான் விட்டேனா அதை 10 முறை திருப்பி அந்த நாய் உடம்பு முழுவதும் கடித்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒருத்தம் கிடையாது. நாய் கடிச்சிச்சின்னா பயந்து ஓடுவானே தவிர, இல்லை மருத்துவமனைக்கு ஓடுவானே தவிர, அதை திருப்பி கடித்தவர்கள் உலகத்தில் இல்லை. அதான் சொல்கிறார். கூர்த்து நாய் கவ்வி கொளக்கண்டும் தம் வாயால் பேர்த்து நாய் கவ்வினார் இங்கில்லை. நீர்த்தன்றி கீழ்மக்கள் கீழாய சொல்லியக்கால் சொல்பவோ மேன்மக்கள் தம் வாயால் மீட்டு. அப்போது நாயை கடித்தவன் உலகத்தில் இல்லை, அது கடித்தாலும். அதுபோல் கீழ்மக்கள் தகைமையின்றி இழிந்த சொற்களை சொன்னாலும் உயர்ந்தோர் அந்த இழிந்த சொற்களை தம் வாயால் திருப்பி சொல்ல மாட்டார்கள். ஆக நாயை கடித்தவன் உலகத்தில் இல்லை. அதுபோல் உயர்ந்தோர்கள் இழிந்த சொற்களை சொல்ல மாட்டார்கள். யார்? கீழ்மக்கள். அவனே சொல்கிறான், உயர்ந்தவனை போய் நீ என்ன பெரிய ஆள் அப்படின்னு இழிவானவன் கீழ்மகன் ஒரு உயர்ந்தவனை பார்த்து சொன்னான், என்னையா சொன்னா போச்சு, அவனும் அவனுக்கு சமமாயிடுவான், இழிந்தவன் ஆகிடும். அவன் என்ன சொன்னாலும் அதை பொறுத்து கொண்டு அவன் சொன்ன சொல்லை திருப்பி சொல்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் உயர்ந்தவன். உயர்ந்தோர் அந்த இழிந்தோர் இழி சொல்லை கீழ்மக்கள் சொன்ன இழிந்த சொல்லை உயர்ந்தோர் திருப்பி சொல்ல மாட்டார்கள். இழிவான சொற்கள் அவங்க வாயிலிருந்து வராது. அப்படி இருப்பவர்கள் தான் உயர்ந்தோர். அப்படி அவன் சொன்னதே திருப்பி இவனும் சொன்னான்னா அந்த மோசமான சொல்ல அவனும் இழிந்தவனாக மாறிவிடுவான். ஆக சான்றோர் பெருமக்களே, நம்மை நோக்கி இழிந்த சொற்கள் எவ்வளவு வந்தாலும் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நீ என்னையா சொன்ன, இதோ அதிகமாக சொல்கிறேன் பார் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுவோம். என்ன கருத்து? அற்பர் சொல்லும் இழிந்த சொற்களை அறிவுடையோர் சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் இருந்தால் தான் அவன் அறிவுடையவன். ஆக நாம் கோபப்படாமல் இருக்க வேண்டும். கோபப்படுவதற்கு காரணம் இருந்தால் கூட நாம் கோபப்படாமல் இருக்க வேண்டும். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், அண்ணன் தம்பி, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. அண்ணன் தம்பியை பார்த்து சொன்னான், போடா முட்டாள் அப்படின்னு சொன்னான் கோபத்தில்.
தம்பி, டேய் என்னையா முட்டாள்னு? நீ முட்டாள், உங்கள் அப்பா முட்டாள், உங்கள் பாட்டை முட்டாள், முப்பாட்டை முட்டாள், உங்கள் பரம்பரையாக முட்டாள்ரா. சொல்கிறவன் யார்? ஒரு தாய் வயிற்று பிள்ளை. நன்றி, வணக்கம்.